ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காக 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கம். முன்னோடி அமைப்பு. முதல் உலகப் போருக்குப் பிறகு அமைக்கப்பட்ட சர்வதேச சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தோல்வியடைந்ததை அடுத்து இரண்டாவது உலகப்போர் முடிவுக்கு வந்த நிலையில் மீண்டும் ஒரு உலகப்போர் ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்துடன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பெயர். இந்த ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லின் டி. ரூஸ்வெல்ட் பரிந்துரை செய்தார். ஐநா சாசனம் கையெழுத்திடப்பட்ட நாள் 1945ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற மாநாட்டின் முடிவில் ஐநா சாசனம் UN சார்ட்டர் 50 நாடுகளின் பிரதிநிதிகளால் கையெழுத்திடப்பட்டது. பின்னர் போலந்து கையெழுத்திட்டது. மொத்தம் 51 நாடுகள். நடைமுறைக்கு வந்த நாள் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி. இந்த சாசனத்தில் பெரும்பாலான உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டு அங்கீகரித்த பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள்தான் ஐக்கிய நாடுகள் சபை தினமாக கொண்டாடப்படுகிறது. நோக்கம் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுதல், நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒத்துழைத்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கங்கள். தலைமையகம். இதன் தலைமையகம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவன உறுப்பு நாடுகளில் ஒன்றாகும்.